உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த நாளிலிருந்து இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா ஜெபத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெரிய பெரிய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தர போகிறார். கரங்களை தட்டி நீங்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இது சாதாரணமான ஊழியம் கிடையாது. இந்த ஊழியத்தின் மூலமாக எவ்வளவோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். பிரதர் சொன்னாப்புல, எனக்கு கிளறி விட்டுறப்பா நீ என்ன. ஆமென். நான் முதல்ல இந்த ஊருக்கு வந்து ஊழியத்தில் அப்படி நான் எனக்கு இந்த ஜஸ்டின் லாரெல்லாம் முன்னாடி பழக்கம், எனக்கு நான் வாங்குறா டீ குடிக்க போகலாம் அப்படின்ட்டு போகும்போது இவர் வந்து இன்னொரு பையன் கையிலேருந்து இன்னொன்று வாங்குறாரு. ஆமென். என்ன வாங்கினாருன்னு கேட்டிங்கன்னா என்னது பார்த்து ஹான்ஸ் தான் நினைக்கிறேன். ஹான்ஸ் வாங்குறான். அப்போ டே இவர் தாண்டா யாரா புதுசாக வந்திருக்கிற பாஸ்டர்ரா. ஆமென். அப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் தோளில் கை போட்டேன், இன்னைக்கு ஊழியக்காரன் ஆயிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவன் அப்படியே பிளாக் லிஸ்ட்ல போட்டுறல. ஆமென். இவன் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுவான். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? ஐயா என்கிட்ட வந்தான், தோல் மேலே கையை விட, நான் ரொம்ப உபவாசம்லாம் இருந்தேன் ஐயா, என்னால் என்ன பண்ண முடியல, இதை விட முடியலையா, நீ ஜெபம் பண்ணுப்பா. ஆமென். கர்த்தர் உன்னை நடத்துவார். இன்னைக்கு வரைக்கும் நடத்தி ஸ்டேஜில் நிற்க வச்சிட்டார். எத்தனையோ நான் கடைக்கால் போட்டேன்னு சொன்னவெல்லாம் ஆளை காணா, கடைக்கால் புடின்னு ஓடிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தருக்கு உண்மையாய் நீ அர்ப்பணிப்பாய் என்றால், இயேசுவே என் வாழ்க்கை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுவாய் என்றால், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற பயன்படுத்துகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தூக்கி எறி, உன்னை பயன்படுத்துவார். பக்கத்தில் புரியுதா? உனக்கு தான் பேசுறேன் ஆண்டவர். ஆமா, சில விஷயங்களை சில வெடிச்சு கிளம்ப முடியல, ஏன் அப்படியே நம்ம படர முடியல, ஏன் கனி கொடுக்க முடியல அப்படின்னா சில லேட்னஸ் வந்துடுது, சில ட்ரைனேஜில் அடைப்பு இருக்குது. ஆமென். நீங்கள் அடைப்பெல்லாம் இன்னைக்கு பிடுங்கி எடுக்க போகிற ஆண்டவர், பிடுங்கி எடுக்கிற, நீ கை தூக்கிட்டா பிடிங்கிறதானா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தார். நிறைய டவுட் வரும் அவருக்கு. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அவருக்காக கவுன்சிலிங் பண்ணி இன்னைக்கு வந்து கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி நடக்குது பாரு. மாசம் நீ இப்படி தான் நடக்கும். நீ வருவியா தம்பி? டுபு ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இவங்களுக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். இவங்க இல்லைன்னா என் போல போடாது. ஆமென். நான் இன்னும் வருஷம் கூட போல, நான் சும்மா அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி நான் பாடினேன். ஆமென். ஒரு மனுஷன் ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னா உயர்த்திடுவார். ஆமென். ஆக்கிலா பிரிஸ்கில்லா பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணல. அவங்க யாரு தான்? கூடார தொழிலாளிகள், முதலாளிகள் கிடையாது. முதலாளிகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஆமென். உங்களால ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கா? ஆமென். ஆனா ஆண்டவர் பாருங்க, தொழிலாளிகளை வச்சு முதலாளிகள் ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டுமா நல்ல முதலாளிகளே, நீங்கள் ராஜ்யத்தை கட்டுங்கள். ஆமென். ஆமென். தொழிலாளிகள், எனக்கு படிக்கும்போது ரொம்ப, நான் பிரசங்கம் இல்லை எனக்கு, அது நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆமென். கூடார செய்கிற தொழிலாளிகள். ஆமென். தொழிலாளிகளை வச்சு ஆண்டவர் பெரிய ஊழியத்தை செஞ்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் நட்டு அப்பளோ நீர் பாய்ச்சினான். அந்த அப்பளோவை பயங்கரமான ஊழியக்காரனை மாத்தினது யாரு? ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா அந்த பையன் செமையா பேசுறான், பக்காவா பேசுறான், வா அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுல கூட்டி போய் உட்கார வச்சு அவனுக்கு பயங்கரமான சத்தியங்களை சொல்லி கொடுத்து அவனை இன்னும் தேர்ந்தவனாக மாற்றினார்கள். ஆமென். ஆமா, சாதாரணமான ஆட்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த இடத்துல நான் சாதாரண ஆளு, என்ன கொண்டா நானா அப்படியா? இல்ல இல்ல இல்ல, நீ எப்பேற்பட்ட தொழிலாளியா இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு உன்னை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, உன்னை தூக்கி எறிய மாட்டார். ஆண்டவர் உன்னை அப்படியே கையை வச்சு பயன்படுத்தி அழகுபடுத்தி பயன்படுத்த விரும்புகிறார். பக்கத்துல சொல்ல, நீ ஆண்டவருக்கு வேணும். சொல்லுங்க, நீ ஆண்டவருக்கு வேணும். உடைச்சிட்டேன்னு சொல்லி தூக்கி போடுறோம். உலகெல்லாம் சொல்லுவோம் வேஸ்ட், இது வந்து ஒஸ்ட், வேஸ்ட் அப்படி உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் உன்னை பெஸ்டா மாற்றுவார். உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் மறந்து கொஞ்சம் பாருங்க. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் ஒன்றுக்கும் உதவாடும் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாடும் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. திரும்ப சொல்ல பாருங்க. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. அப்படின்னா உண்மை சொல்லுங்க.
கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உடைந்த பாத்திரம் தள்ளிவிட மாட்டார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆண்டவரால பயன்படுத்த போகிற பாத்திரம். பக்கத்துல சொல்லு, நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வீடு எப்பயோ வித்திருக்கணும். அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, எங்கன்னா இருப்பாங்க. ஆமென். அட்வான்ஸே கூட வாங்கியாச்சு. ஆமென். ஆனா விட மாட்டார் ஆண்டவரே. ஏன்னா இங்க ஊழியம் ஏசு வர்ற வரைக்கும் நடக்கும். எப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க? அவ்வளவு பெரிய இடம் இருக்கு, அம்மா பாதி வித்துட்டு 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்துவார். ஆமென். ஜாய்க்கும் கேத்திரினுக்கும் ஆண்டவரே கல்யாணம் பண்ணி வைப்பார். நான் கூட நடத்தி வச்சிருவேன். ஆமென். நீங்க பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க. நான் வருவேன், கெஸ்டா வருவேன். பிரச்சனை இருப்போம் சபையில. நான் அங்கேயே போட்டு நிற்பேன் வந்து உங்க கல்யாணத்துல. ஆமென். ஆண்டவரே நடத்துவார். பாதி வித்துட்டு இல்ல பாதி அப்படியே கிளை மேலே வீடு கட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கும். பாதி வித்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவர் கிளை மேலே கட்டி ஒருத்திக்கு கிளையும் ஒருத்திக்கு மேலேயும் கொடுத்துருவாங்க போல. 2 பேரும் வீட்டோட மறுமணா அப்படி பயங்கர கற்பனையெல்லாம் பண்ணாதீங்க. ஆமென். இது ஃபுல்லாவே ஜெபக்குழு. ஆமென். அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமான இங்கே ஸ்டேஜ் இருக்கும். ஆமென். பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, இங்கே ஸ்டேஜ் இருக்கும், ஃபுல்லாக ஷெட் இருக்கும். இந்த பனி கிணியெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமாக ஆராதிப்போம். அவன் வாடகை விட்டுக்கிட்டு சம்பாதிக்கிறான். நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நம்ம என் வீட்டுக்கு இடம் மாதிரி சொல்லிட்டு இருக்க போகிறவங்களும் நம்ம சொல்கிறேன். ஆமென். இது முழுக்க முழுக்க என்ன, நான் நிறைய நேரம் அம்மா எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாருயா ஐயா இருக்கும்போது. ஆனால் இது ஆண்டவர் இங்கே இந்த ஊழியத்தை வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் தானா தள்ளிக்கினே போவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வரும், நாம் கனவு காண முடியாத ஒரு உயர்வை இந்த இடம் காண போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமியை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ நிக்கிற பூமி அங்கங்க கல் எடுத்து வச்சுட்டு போயிடுவான். இயேசு பிறந்த இடம் பெரிய கோயில் கட்டுறான். பேதுரு அடக்கம் பண்ண இடம் பெரிய கோயிலை கட்டுறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபக்குழு நடக்கிற இந்த இடத்துல எத்தனையோ விடுதலை நடந்திருக்குது. வெஸ்லி பறப்பான். அப்படி இந்த இடத்துல பறப்பாப்புல, அவனை அடக்கவே முடியாது. அப்படியே ஏர்ல பறக்கிற மாதிரி இருப்பாப்புல. ஆமென். எத்தனையோ சுகம், எத்தனையோ ஊழியர்களை உருவாக்கி இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க இந்த 2 மணி நேரம் வந்துட்டு போயிடுறீங்க. எவ்வளவோ அர்ப்பணிப்பு, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ ஜெபங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த வெளிச்சமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆக்கிலா பிரிஸ்கிலா ஊழியம் இதிலும் பெரிதானவைகளை பல மடங்கு உயர்வுகளை காண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அப்படி சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. இது முழுக்க 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 முழங்காலினால் உண்டானது, கண்ணீரினால் உண்டானது. ஆமென். ஃபுல்லா மேக்கப்னால வரல. இன்னைக்கு மேக்கப் போட்டுலாம் நிக்கல. ஆமென் பிள்ளைங்க. ஆமென். முழுக்க முழுக்க கண்ணீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முழுக்க முழுக்க முழங்கால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நினைக்கிறீங்க? 3 வருஷம் அற்புதமா ஆண்டவர் நடத்திட்டாரு. அப்படியே எழுந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் ஆராதிச்சு நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். ஆமென். எங்களுக்கு தெரியும் உன்னை பத்தி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, சீக்கிரமா முடிச்சிருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை பயணம் எல்லாம் நமக்கு முன்பாக சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஏழைகளின் பலன், சத்தம் கேட்கணும். எளியோரின்
தகப்பனும் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, கண்ணீரோடே விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, கண்ணீரோடே விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்து, எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்து. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமையே உள்ளவர். ஆமென். அவருக்கு சர்வ வல்லம், அவரால் செய்யக்கூடாத ஒரு அற்புதமான காரியமும் இல்லை. இன்றைக்கும் வாழ்க்கையில் பெரிய சவால்கள் இருக்கலாம், பெரிய பெரிய பிரச்சனைகள் உனக்கு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எல் ஷடாய், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் சகலத்தையும் செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி 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 சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அக்கிலா பிரிஸ்கிலா ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏற்படுத்தி கொடுத்த எல்லா சாட்சிகளுக்காக, இந்த 3 வருஷங்களில் எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ குடும்பங்களை சந்தித்து ஜெபிக்கும்படிக்காக, ஆதரவாக இருக்கும்படிக்காக, நன்மைகளையும் எத்தனையோ சத்துருவின் பிடியில் இருந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்காக நீர் இந்த ஊழியத்தை பயன்படுத்தினீரே. நாங்கள் எம்மாத்திரம் ஞானிகள் மத்தியில பைத்தியமான எங்களை பயன்படுத்தினீரே, குழுவினரை பயன்படுத்தினீரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா விதமான உதவிகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க கிருபை ஆண்டவரே, தொடர்ந்து ஓட செய்கிற உம்முடைய கிருபை இந்த உயர்த்தப்பட்ட கரத்தை இன்றைக்கு பிடிக்கும். இன்றைக்கும் நீ ஆண்டவருக்கு வேணும் மகளே. ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்கப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே.
நீங்க கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் ஒரு தொழிலாளிகளை கொண்டு அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய அவர்களை பயன்படுத்திருக்கின்றார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே சுபத்தை வைத்து, நன்மைகளை வைத்து, ஆசீர்வாதத்தை வைத்து, ஆண்டவரே நல்ல இந்த உலக வாழ்க்கை வைத்து உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி எனாயுள் முடியும் வரை உம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்காருவோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த ஊழியம் உண்மையாகவே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தது. கர்த்தர் ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆமென். நிச்சயமாக இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள். நீங்க கை தட்டுவீங்கன்னு பார்த்தா உங்களை நம்பி நான் சொன்னேன். ஆமென். அநேக ஊழியக்காரிகள் எழும்புவார்கள். நிச்சயமாக வருகிற நாட்களில ஆமென் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஆமென். ஒரே நாளில 4 பிரேயர்ஸ் நடந்தா எப்படி இருக்கும்? ஆமென். ஆமா, இன்னைக்கு கடைசி காலங்களில ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஜெபங்கள்லாம் குறைந்து போன நிலைமையில பிரம்மாண்டங்கள் அதிகமாகிவிட்டது. ஜெபங்கள் குறைந்து போனது. ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆமென் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொன்னாதான் வர்றாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடலாமான்னு அவங்களே வாலிண்டரா கேட்பாங்க. ஜெபிக்கலாமான்னு என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. நீங்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். இந்த ஜெபக்குழுவில் நீங்க வருவது உங்கள் வாழ்க்கைக்கும் இந்த பகுதிக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்திலே வந்து இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். நீங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அதைத்தான் சொல்லி அனுப்பினா, நான் சொல்லிட்டு போயிடுறேன், நானும் ஒரு பிரசங்கியாரு அப்படின்னு என்ன நினைச்சு நீங்க கூப்பிடுறீங்க. ஆமென். கர்த்தர் சித்தமான ஞாயிற்றுக்கிழமை நான் தான் பிரசங்கம் பண்ண போறேன் உங்களுக்கு காலையில நம்ம சர்ச்சில். ஆமென். எப்படிதான் நீங்க உட்கார போறீங்களோ தெரியல எனக்கு. ஆமென். என்னையும் ஒரு பிரசங்கியாரா நினைச்சிருக்காங்களே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். தாவீது சொல்கிறான், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஜெபக்குழு ஆரம்பித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த முகாந்திரத்தை கர்த்தர் இந்த 3 வருஷ காலமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக நிச்சயமாக இந்த 3 வருஷ காலங்களிலே கர்த்தர், நீங்க ஒருவேளை கூச்சப்பட்டிருப்பீங்க, எப்படி வந்து முன்னாடி சாட்சி சொல்றது, கேமரா வேற முன்னாடி வச்சுட்டாங்களே, ஆமென், எல்லாரும் பார்த்துருவாங்களே, ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் நீங்க. ஆமென். இந்த 3 வருஷ காலமாக பிள்ளைகள் ஆமென் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியத்தை ஆமென் கர்த்தரே தொடங்கி அவரே நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். இந்த ஊழியம் இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆமென் கூடார தொழிலாளிகள், கூடாரம் செய்கிற தொழிலாளிகள் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதுக்கு என்ன பேரு? இன்னைக்கு அவங்க அந்த வேலை செஞ்சிருந்தாங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவனை விட 13 வயசுல இருந்து நான் குளறு பிடிச்சேன் என் கையிலன்றான். அவன் நல்லா கட்டுறான் வீடுகளை. ஆமென். ஹல்லேலூயா. கிராண்டுன்னு ஆரம்பிக்கிறவங்களாம் பிராண்டுக்கு வேண்டியதா இருக்குது தவிர சாதாரணமா எல்லா பில்டிங் என்ன விட்டு போயிடுது, வீரில் விட்டுருதா. கிராக் அது என்ன கிராக்னா என்னது? மூளை குழம்பிச்சா? அப்படியா? வீடே குழம்பி போயிருக்குது. ஆமென். ஆமா, சாதாரண தொழிலை பத்தி நமக்கு தெரியல, ஆனா ஊழியம் செஞ்சதை பத்தி பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். தொழில் சாதாரண தொழில் தான்,
ஊழியம் உலகம் முழுக்கும் பேசப்படுறதா இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சாதாரண ஆளுதான். அவர்களை தெரிந்தெடுப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாவீது கொஞ்சம் ஆடுகளை காட்டிலே மேய்த்து கொண்டிருந்தவன். திடீரென்று கொஞ்சம் பால் கட்டிக்கலாம் கொடுத்து அவங்க அப்பா யாருக்கு போய் கொடுத்துருவாடா, அங்க போய் இருக்கிற சீனியர்ஸுக்கு பிரதர்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துருவாடான்னு சொல்லி அனுப்புறார். தற்செயலாக அவன் வந்தவன் வந்த வேலையை பார்த்துட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் வந்த வேலையை பார்த்துட்டு போக மாட்டான். ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பான். 4 பேர் ஆமன் சொன்னா கூட போதும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ளவன், அவன் தானா வாலண்டியர் வருவான். நான் வந்ததுக்கு ஏதோ ஒரு அதுதான் எதுக்கு தான் வந்த அந்த ஃபுட் எல்லாம் ஸ்விக்கி வேலையை பார்த்தியா, ஜொமேட்டோ வேலையை பார்த்தியா, நர்ஸ் வேலையை பார்த்தியா, சம்பளம் வாங்கினியா, எங்கன்னா சைட்ல போய் வேலையை பார்த்தியா, வீட்டுல போயிரு அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லுவான். ஆனா நீ அதற்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. உன்னை ஒரு நோக்கத்தோடு முகாந்திரத்தோடு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கியாச்சு, டியூ போட்டாச்சு, வீடு கட்டியாச்சு, செத்துட்டா எங்க போயிடுவ? பரலோகமே. அன்னைக்கு தான் இருக்கிற பேண்ட் எல்லாம் வாசிப்பான். ஆமேன். இருக்கிற எல்லாரும் வந்து அன்னைக்கு தான் பாட்டு பாடுவான். ஜெபக்குழு அன்னைக்கு எவனும் வரமாட்டான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பாட்டும் பாடி உன்னை எங்க அனுப்பிச்சிருவான்? பள்ளத்துல தான் அனுப்புவான். ஆனா நீ ஆண்டவருக்காக வாழ்வாய் என்றால், ஆண்டவருக்காக ஓடுவாய் என்றால், ஆண்டவருக்காக உழைப்பாய் என்றால் உன்னை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். இல்லைன்னா நாங்க தான் அங்க உட்காந்து வருத்தம் பாசிதாகம் மன தூயரம். இவருக்கு அவரு ஒரு பக்கம் வாசிக்க, நான் ஒரு பக்கம் பாட, ஒரு பக்கம் 4 பேர் அதை கேட்டால அம்மேன் இப்படித்தான் ஓடும். இல்ல, அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. செட்டில் ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டேன். ஆமாயா, அது வேற சாட்சி வேற சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டருக்கு என்ன கொடுத்தாரு. அந்த இடத்துல டியூல என்ன வாங்கினாங்களாம், டியூல வாங்குறதுக்கு உதவி செய்தார். ஆமா, இயேசுக்காக என்னமா செஞ்ச? இயேசுக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேக்குறேன். ஆமென். முகாந்திரம் உண்டு. நீ அழைக்கப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். அவன் சொல்கிறான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முகாந்திரம் இல்லையான்னு சொல்லி அவனே கேள்வி கேட்கிறான். அவனே திரும்பி போகுது போயிடுறான். இல்ல, ஏதோ ஒன்று இருக்குது. இல்ல அப்படின்னு யாரும் சொல்லல. இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லல. உன் தரிசனத்தை சொல்லும் பொழுது, உன் பாரத்தை சொல்லும் பொழுது, உன் ஏக்கத்தை சொல்லும் பொழுது, அப்படியா? அவன் எவனும் என்ன பண்ண மாட்டான். அவன் அண்ணன் என்ன சொல்றான், உனக்கு என்ன திமிரு, உனக்கு என்ன அகங்காரம், யாரை கேட்டு நீங்க வந்த? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா அவனுக்கு நேசிக்கல, அவனை நேசிக்கல. எப்பொழுது சாமான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க அப்பா சிங்கம் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுவாராம், அனுப்புவாராம். கரடி இருக்கிற இடத்துக்கு அவங்க அப்பா சூஸ் பண்ணி அனுப்புறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை சிங்கம் வந்தது. அப்பாவுக்கு தெரியும் எங்க சிங்கம் இருக்கு. இவனால எனக்கு அவமானம், இவனால எனக்கு பாரு, என் பிள்ளைங்கள எங்க இருக்கிறான், ஹைட்டு வெயிட்டுமா மிலிட்டரியில் இருக்கிறான், இவன் பிறந்ததே எனக்கு அவமானம், வேதனை, கஷ்டம், இவன் என்னைக்கு ஒளியுவான் அப்படி சொல்லி சிங்கம் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவானா. காண்டாமிருகம் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவானா. காண்டாமிருகம் 1500 கிலோ இருக்கும் தெரியுமா? கரடி இருக்கிற இடத்துக்கு அனுப்புவானா. எப்படியாவது ஒளிஞ்சிடணும். இவனை பார்க்கவே முடியல. என் ஆகாரத்தில் கசப்பான கடியை கலந்தவர்கள். பசின்னு வருவானா. அப்படியே அவன் சாப்பாடுல அங்க எல்லா இடத்துலயும் இருக்குமா, அந்த ஒரு செடி மாதிரி, அதை பறிச்சு ஒரு இலையை போட்டா போதுமா, சாப்பாடு என்ன ஆயிடும், கசப்பாயிடும். இந்த அணு உங்களுக்கு இருக்குதா? இந்த அணு உங்களுக்கு இருக்குதா? பயங்கர வேதனை, பயங்கர கஷ்டம். அப்படி இருக்கிற சூழ்நிலை யாராவது இப்பவும் வேலையாவே அதுதான் சீப்பா பேசுறான். அண்ணன் ஏன்டாங்க வந்த கொஞ்சம் ஆடுகளை எவ்வளவு பாருங்க, அவன் தொழில கூட எப்படி பேசுறாங்க பாருங்க. கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்த? ஒரு ஆடு குறைஞ்சா அவ்வளோ பிரச்சனை, அவனுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு கரடி, அதனாலதான் கரடி வாயில போய் எடுத்து பிடிக்கிட்டு வரான். சிங்கம் வாயில போய் கரடிய ஆட்டுக்குட்டிய தப்பிச்சு கூட்டிட்டு வருவான். ஏன்னா அவ்வளவு கொடுமை, அவ்வளவு வேதனையை குடும்பத்தால் சந்தித்தவன். அவன் இந்த யுத்த களத்துக்கு வந்த உடனே சொல்கிறான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இன்னைக்கு கூட பல எல்லா இடத்துல இருந்து உனக்கு பிரச்சனைங்க ஐயா,
எனக்கு எல்லா இடத்துல இருந்து பிரச்சனை, வேதனை, நெருக்கம். எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் எனக்கு அன்பு கிடைக்கல, உங்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மை எனக்கு கிடைக்கல, ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல. எங்கள் குடும்பத்தில் என் கூட பிறந்தவங்க எனக்கு ஆதரவாக, அன்பாக, ஐக்கியமாக இருந்து எனக்கு ஏதாவது உதவியாக இருப்பாங்கன்னு பார்த்தேன். அவங்களும் எனக்கு வேதனை தான் கொடுக்குறாங்க, கண்ணீரை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த இடத்திலே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நிச்சயமாக அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். அப்படியே பார்க்குறான், என்ன எங்க யார்கிட்ட கேட்கறது அப்படி திரும்பி, ஆமென், அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜனங்கள் முன் போல உத்தரவு கொடுத்தார்கள். இங்கே ஒருவன் வந்து நின்று கத்திக் கொண்டிருக்கிறான். 40 நாள் வந்து என்ன பண்றான்? யாராவது சண்டைக்கு வரீங்களான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆமென். பாருங்க, காட்டில் இருந்தவன் இங்கே சண்டைக்காகவே சோறு தின்னுபிட்டு ஒருத்தன் என்ன பண்றான்? கூட ஒரு பெரிய யுத்தத்துக்கு கூட பிறந்தவங்களா நிற்கிறானுங்க. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற அவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. ஆமென். நான் இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அந்த முகாந்திரம் என்ன என்று கண்டு கொண்டான். எப்படியாவது இந்த கோலியாத்தை என்ன பண்ண வேண்டும்? வீழ்த்த வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்த தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் ஒருவேளை நீ பிரயாணப்பட்டு கொண்டிருப்பாய் என்றால், இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இந்த இடத்துல இருப்பதற்கு, நீ இந்த குடும்பத்துல இருப்பதற்கு, நீ உன்னுடைய ஆமென் குடும்பத்திலே ஒரு நபராக இருப்பதற்கு, தாயாக, சகோதரியாக, ஆமென், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல இருப்பதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நான் என்னத்துக்கு இருக்கிறேனே தெரியல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் இந்த உலகத்துல உங்களை எங்க தூக்கி போறதுன்னு எனக்கு தெரியல. ஆமென். ஏன் தான் அந்த உலகத்தில் இருக்கிறேன்னு தெரியல, என்னமோ இருக்கிறேன். வெந்ததை தின்னுபிட்டு மத்தேயு 1:1 என்ன சொல்லுது தெரியாது. ஊர்ல இருக்கிற எல்லா பழமொழியும் நமக்கு என்ன பண்ணோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு ஏன் தெரியல. இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு முகாந்திரத்தோடு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு நோக்கத்தோடு கூட நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு திட்டத்தோடு கூட நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். குடும்பம் உதறி தள்ளலாம், உன்னோடு கூட பிறந்தவர்கள் உதறி தள்ளலாம், உன் சொந்த பந்தங்கள் உன்னை உதறி தள்ளிவிட்டிருக்கலாம். பயப்படாதே, நீ ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தாவீது ஆமென் அந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. ஆகவேதான் அந்த வைராக்கியத்தோடு, அந்த துணிச்சலோடு கூட, ஒண்ணுமே அவனுக்கு செட் ஆகல. ட்ரெஸ் செட் ஆயிச்சா, அப்பியரன்ஸ் செட் ஆயிச்சா, மூஞ்ச பாரு அப்படின்னு நம்மளை பார்த்து, பரவாயில்ல சொல்லிட்டு போறான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த புதுசுல என்ன கூட சொன்னாங்க? ஊழியத்துக்கு அன்ஃபிட் அப்படின்னாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சொன்னாங்க பாரு, இன்னைக்கு வரைக்கும் என் கூட பயங்கர ஃபிட்டா இருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென். என்ன செய்யணும்? எங்க டீம்ல தூரமா இருந்து வரவே அவன் தான், அந்த குடும்பத்தில் இருக்கிற பையன் தான். ஆமென். யாரு ஏதுன்னு அந்த யோசனைக்கு போயிடாதீங்க நீங்க. ஆமென். அவன் இதே எங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன ஹெல்ப்னாலும் அவங்க நமக்கு ஓடி ஆடி என்ன பண்ணுவாங்க? பறப்பானுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்ஃபிட்னு என்ன நீ பார்த்து சொல்லிட்ட, உன்னை என்னைக்குன்னா மாட்டாமைய போயிருவ, உன்னை நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்ப அப்படி சொன்னா ஒரு ஆத்மாவை என்ன பண்ணிடுற? நீ அழைக்கப்படும் நோக்கத்தை, முகாந்திரத்தை நீ இழந்து விடுகிறாய், மறந்து விடுகிறாய். ஆமென். ஆமென். ஆண்டவர் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். என் பிள்ளை என்னைக்கு அந்த யுத்த காலத்துக்கு வரப்போறான்? அவன் சோறு துண்டு காலையில ட்ரெஸ் பண்றது, அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் நல்லா வயிற்று காமிச்சிக்கிட்டு என்ன பண்றது? நிற்கிறது, திரும்ப அட்டென்ஷன். அவன் கோலியாத் அங்க சத்தம் போடுவான், இவன் என்ன பண்ணிடுவான்? போய் பதுங்கு குழியில என்ன பண்ணிட வேண்டியது? சோறு தின வேண்டியது. மிலிட்டரிக்கு தானே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெடிசின், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டு எங்கே போகுது? 90% யாருக்கு செலவு பண்ணுறாங்க? ஆனால் அந்த ஆள் ஊர் பூரா பெரிய பெரிய சிலைகளை வச்சுன்னு இருக்கிறான். ஆமென். அவனை என்ன பண்ணுறது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் எதனா பண்ணி அவனை வரவிடாம ஆக்கணும். ஆமென். நான் சொல்கிறது வேற ஒன்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அப்படியே சாப்பிட்டு கோலியாத் வந்து டேய் அப்படின்னு உடனே இவன் என்ன பண்ணுறான்? அப்படியே பதுங்கிடுறான். இன்னைக்கு கோலியாத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு முகாந்திரத்தோடு கூட நீ வந்திருக்கிறாய். ஆமென். சில காரியங்களுக்கு நீ பயந்து இருக்கிற. ஆமென். தாவீது மாதிரி தான் இருக்கிறோம். தாவீதை போல எல்லாம் பண்றோம். ஆனா பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம்? பதுங்கிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இல்ல இல்ல இல்ல. கோலியாத் வந்து சத்தம் போடும்போது ஒரே ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறான். அவன் யாரு தாங்க? ஏன்னா அவனுக்கு தெரிந்தது, நான் ஒரு முகாந்திரத்தோடு இந்த இடத்துல இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒரு முகாந்திரத்தோடு கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். சில பயப்படுத்துகிற பேச்சுகளை கேட்டு, சில சத்தத்தை கேட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிற, சில வார்த்தைகளை கேட்டு மனம் அடிவோடு கூட வந்திருக்கலாம். சோர்ந்து போகாதே. நீ இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. பயப்படாத, தைரியமா நில்லு. கோலியாத்தை வீழ்த்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல் எடுத்து சுத்தி விட்டான் பாரு. ஆமென். கல் கோலியாத்தின் நெற்றியில் பதிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்துக்கு மீந்து இருந்த இடம் நெத்தி மட்டும்தான். அவன் அவ்வளோ ட்ரெஸ்ஸுங்களை போட்டிருந்தான். ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் போதும் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவ்வளோ பெருசா இருக்கிறான். நீ இப்படி சொல்லி சொல்லி அவனை பெரிய ஆள் ஆக்கிக்கிற. ஆமென். அவன் இட்டு எவ்வளோ பத்தி தூக்க முடியல. அவன் அவ்வளோ பெரிய வெயிட், அவன் எவ்வளோ பெரிய மாடி கட்டிக்கிறான். அவங்ககிட்ட போய் என்னால இடிச்சு தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். ஆமென். வானவரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகமே ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கூட கர்த்தர் இருப்பார் என்றால், ஆமென், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை மறந்து 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 ஓடி ஒளிந்து கொண்டிருப்பாய் என்றால், இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு வேலைக்கு போனா வந்து நான் முடிஞ்ச அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஜெபம் வச்சிருப்பாங்க, வந்துட்டு நான் போயிடுறேன். அப்படி இல்லை. கர்த்தருக்காக நீ எதாகிலும் செய்தாக வேண்டும். கர்த்தர் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை போன்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படிக்கு விரும்புகிறார். நிச்சயமாக அவர் உன்னை விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரே அடி கல்லு பதிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூழ்நிலையே மாறி போச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. ஆமா, நீ முகாந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அங்க எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க. ராஜாவோட ஜனங்கள் யாரை உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். எவ்வளவு பேர் இருக்கலாம், எவ்வளவு படித்தவர்கள் இருக்கலாம், எவ்வளவு பணம் படைத்தவர்கள் இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் என்றால், நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் என்றால், என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த இடத்துல என்னை கொண்டு போவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்க விசுவாசிச்சு பாத்தீங்கன்னா உங்கள் மூலமாய் சத்துருக்களை கர்த்தர் வீழ்த்துவார். ஆமென். நீங்க ஜெபிச்சா பலவீனம் மாறும். எப்பேற்பட்ட நோய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ சாட்சிகளை சொல்ல முடியும். நான் இப்போ ரீசெண்டாக கேரளாவுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு மீட்டிங் வச்சோம். நமக்கு எங்கே போனாலும் மீட்டிங் வைக்கணும். ஆமென். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அங்கேயும் ஒரு 100 பேரை கூப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன மீட்டிங் வச்சோம். அங்கே ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணேன். மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வந்துச்சு, தம்பி நீ வீட்டுக்கு வந்துட்டு போ. என்ன, நான் பிறந்து வளர்ந்த ஊர், என்ன சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் தெரியும். வரங்கா, எனக்கு கொரோனாக்கு அப்புறம் நடக்க முடியல, மலை மேலே ஃபுல்லாகவே அங்கே மலை மேலே தான். வரங்கா அப்படின்ட்டேன். வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் வெளியே போயிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டாங்க. முடிவு பண்ணேன், எப்படியாவது இன்னைக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம், கண்டிப்பாக அக்கா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இன்னும் 2 ஃபோன் வந்துச்சு. 3 வீட்டுக்கு போயிடலாம். 3 வீடுனோடனே இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிங்க. நம்ம ஊர் மாதிரி இப்படி இருக்குன்னு நினச்சிங்க. ஃபுல்லாக மலை உச்சியில் இருக்குது ஒரு வீடு. ஆமென். அதில் பாதியில் ஒரு வீடு இருக்குது, கீழே ஒரு வீடு இருக்குது. இப்படி போட்டு ஏற்கனவே கொரோனா வந்து எனக்காகவே சர்ச்சில் லிஃப்ட் போட்டாங்க. ஆமென். அதில் கூட கேட்டாங்க, நீ மட்டும் ஏன் லிஃப்ட்டில் போகிறேன்னு. ஏன் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். கொரோனாவோட என்ன சும்மா விட்டாங்க. அங்கே போய் நோட்டீஸை கூட இங்கே போட்டு நோட்டீஸை கூடன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஊசி போட்டுக்கிட்டு தான் போனேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அந்த அக்கா கிட்ட போகும்போது அந்த ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கேன்சர் பிரச்சனை இருக்குது. அவங்க அழுகுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா வளர்ந்தவங்க, அதிகமான வசதியானவங்க, அதிக செல்வாக்கோடு இருந்தவங்க. ஒரே பொண்ணு அந்த வீட்டுக்கு, 5 ஆம்பளைங்க. எவ்வளோ செல்லமாக இருந்திருப்பாங்க. அப்படியே அழுகுறாங்க. அவங்க பசங்களை இப்போ கல்யாணம் ஆச்சு. அவங்க அந்த மரண பயத்தை நான் அவங்ககிட்ட பார்த்தேன். நேரம் அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி பேசினேன். பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் ஜோம் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்தேன். மறுவாரம் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போனோம்பா. பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். நீ சொல்லும் போதெல்லாம் நிறைய நேரம் பேசினேன். அவங்ககிட்ட தைரியமாக தான் இருந்துச்சு.
நான் பயந்தேன். நான் டாக்டர் திரும்பியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த பலவீனம் முற்றிலுமாக குறைந்து கொண்டு வருகிறது என்று சொன்னார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, நீ அழைக்கப்பட்ட முகாந்திரத்தை புரிந்து கொண்டாய் என்றால் உன்னை பயமுறுத்துகிற, உன்னை வீழ்த்த நினைக்கிற, உன்னை தள்ளிவிட நினைக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்களுக்கு, பலவீனங்களுக்கு, போராட்டங்களுக்கு, குறைவுகளுக்கு, தரித்திரங்களுக்கு ஏசப்பா உன்னை விலக்கி மீட்பார். ஆமென். நீ அவரிடத்தில் வருவாய் என்றால் அவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவர். ஆமென். நீ அழைக்கப்பட்டதுக்கு, இந்த உலகத்திலே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இவ்வளவு பிரச்சனையில் என்னால வாழ முடியாது, இவ்வளவு பிரச்சனையில் ஏன் நான் வாழணும், ஏன் இந்த உலகத்தில் நான் வாழணும், இந்த உலகத்தில் இருக்கிறத விட நான் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு இல்லை. உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீ இந்த இடத்துல வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் அவன் ராஜாவாக அரசாண்டான். உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா சத்துரு அதை புரிஞ்சு கொள்ள விட மாட்டான். அந்த நோக்கத்தை, அந்த ஆமென் முகாந்திரத்தை தெரிய விடாதபடிக்கு பலர் மூலமாக அது தள்ளி போடப்படும். அது பலர் மூலமாக அது ஆமென் அப்படியே முடக்கி போடப்படும். தேவ பிள்ளையே, எதுக்கும் விட்டு கொடுத்துறாத. ஆண்டவரே, என்னை உண்டாக்கினதற்கான நோக்கத்தை, இந்த ஜெப கூட்டத்துக்கு கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த இயேசு உங்களுக்கு ஆலோசனை தருவார். அந்த இயேசு ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், ஒருவரையும் கைவிடாத தேவன். என் தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் போன வருஷம் கூட சாட்சி சொன்னேன். இன்றைக்கு அவருக்கு 88 வயதாகிவிட்டது. ஆமென். அவர் கொஞ்சம் 3 நாள் இருப்பார்னு சொன்னாங்க. இப்போ எங்க பசங்க நினைவுபடுத்துறாரு. பிப்ரவரி 18ஆம் தேதி அப்படின்றார். அவர் சொல்றாரு. ஆமென், ஆமென். ஆமா, ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 3 நாள் தான் இருப்பான்னு சொன்னாங்க. 87 வயசுல மூளையில அங்கங்க ரத்தம் கட்டி போச்சு, இடுப்பு கீழே செயல்படாம ஆயிடுச்சு. 3 நாள் ஆண்டவர் சரி பண்ணார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க சீஃப் டாக்டருங்க, MBBS டாக்டருங்கெல்லாம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இப்படி சொல்லு ஊத்தும், அப்புறம் என்ன பேச மாட்டாரு. அப்படியே 2-3 நாள் என்ன பண்ணிடுவாரு. 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இதெல்லாம் இருக்கும், எழுதி கொடுப்பாங்கல்ல டிஸ்சார்ஜ் சம்மரியில். ஆள் போட்டு கொளுத்துறாப்புல. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல நான்வெஜ் சாப்பிட்றாரு, நல்லா செழிப்பாக இருக்கிறாப்புல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 15 யூனிட் இருக்குது HP ஹீமோகுளோபின். ஆமென். எங்கே கூத்தினாலும் என்ன வருது, நரம்பு கிடைக்குது, எங்க கூத்தினாலும் ரத்தம் வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்னது, யார் சொன்னது? அவரே சொன்னாரு. 87 வயசாச்சு, நான் என்ன செய்ய போறேன்னு அவரே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு 88 வயசு பாதி ஆகி போச்சு. ஆமென். இன்னும் என்ன பண்ணல. நீ ஏன் வேண்டான்னு சொன்னாலும் உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறவர் தான் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம தான் மரணத்துக்கு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா தலைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கோழி முட்டை சைஸ் கட்டி இருக்குதுன்னு பயப்படுவோம். இல்லை. ஆமென். காலு லேச ஒரு மாதிரி இருக்குது, அதனால நமக்கு கால் இனிமே என்ன பண்ணாதோ, முட்டி தேஞ்சிருச்சோ, இடுப்பு எலும்பு விட்டுக்குச்சோ, அது பண்ணிச்சோ, இது பண்ணிச்சோ, நம்மளே நாட்டு வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்கு, நம்மளே டிசைட் பண்ணி அவ்வளவுதான் இனிமேல் சொல்லிட்டு மரணம் வரைக்கும் வச்சிருவோம். ஆமென். இல்ல, நீ ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 80 வயசுல ஆமென் மோசே தான் எழுதுறாரு, பலத்தின் மிகுதினால் 80 வயசு. ஆனா 80 வயசுல தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அவன் அழைக்கிறார். யாருக்கிட்ட எங்க வந்து 2 வயசை பத்தி நீ பேசிருக்கிற வழா அப்படின்னு 80 வயசுல தான் என்ன பண்றாரு, ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அவனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் போட்டு கலகுன்னு கலக்குறான். ஆமென். வயசாயிருச்சு, எனக்கு இன்னும் எவ்வளோ காரியம் நான் செய்ய வேண்டி இருக்குது. அவன் என் தொழிலை நீ செய்யணும், வேலையை நீ செய்யணும், ஆண்டவருக்காக நீ ஏதாவது செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படித்தான் மோசே ஆண்டவர் அழைத்து பயன்படுத்தினார். நோக்கத்தை புரிந்து கொள் தேவ பிள்ளையே. நீ இப்படியே இருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவருக்கு பிரியமில்லை. நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீது
வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த உலகத்துல நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அந்த முகாந்திரத்தை தெரியாமல் தான் ஒருவன், ஆமென், யோனா என்கிறவன் நினிவேயிலிருந்து நினிவேக்கு போக வேண்டியவன் எங்க போகிறான்? தர்ஷீஷுக்கு ஓடி போகிறான். யோனா என்றால் என்ன அர்த்தம்? புறா என்ற அர்த்தம். புறா எதற்கு அடையாளம்? சமாதானத்துக்கு அடையாளம். சாஃப்டானவன் போல தெரியுது. நாம் போய் நினிவே ஜனங்க கிட்ட, பாவிகள், கொடூரமானவங்க, அவங்க கிட்ட போய் நான் என்னத்தை சொல்ல முடியுமா? பட்டணம் அழிக்கப்பட போது சொன்னா என்ன பண்ணிடுவான்? அவன் அழிச்சிடுவான். இவன் தர்ஷீஷுக்கு ஓடி போனான். தர்ஷீஷுக்கு ஓடி போனான். விட்டாரா? கடலுக்குள்ள மீன் குடலுக்குள்ள யார் இருக்குது? இப்போ ஒழுங்கா ஆண்டவர் சத்தத்தை கேட்டு வந்துட்டா தப்பிச்சுக்கிட்ட. போட்டினா நாரும் இல்ல, குடலுக்குள்ள மாட்டிக்கினாரு. இப்போ போயிட்டு அப்போ உள்ள எப்படி இருந்திருக்கும்? நீங்க போய் கேளுங்க பரலோகத்துல. என்னையா நாத்தம் ஒரு நாள் கிடையாது. அங்க உள்ள உட்கார வச்சு என்ன பண்ண வச்சிட்டாரு ஆண்டவரு? அங்க உட்காந்து ஜெபம் பண்றான். என்றைக்கும் மறைந்து இருப்பீரோ தூரத்தில் நின்று வீடு. அன்னைக்கே நான் சொல்றப்பே நடந்தே போயிட்டு இருக்கலாம். நீ துட்டு செலவு பண்ணி எங்க ஓடுற? ஆண்டவர் சொல்றது எல்லாம் செய்யறதுக்கு பலன் தருவார். ஆனா கீழ்படிறது கிடையாது. இது என்ன பண்ணும்? எனக்கு என்ன இருக்குது? என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட எல்லாமே வசதி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என் இஷ்டத்துக்கு தான் இரு ராஜா சொல்றப்ப கீழ்படிய மாட்டாங்க. அவர் சொல்லுவாரா, நான் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஊழியம் பண்றேன். ஆமென். ஆமா, நம்ம என்னன்னு தெரியல, ஆண்டவர் நம்மள கம்பி மேலேயே நடக்க விடுறாப்ல. ஆமென். ஃபுல்லா பல்கு காய்ச்சின கம்பி மேலேயே நடந்துட்டு இருக்கிறேன் நான். அங்க எப்படி தெரியுமா? டேய் மச்சான், ஐயா அவர் கடமை என்ன பண்ணுவாரா? செய்வார். அவர் பிரசங்கம் பண்ண வேண்டியது அவர் கடமை. நம்ம எப்படி வேணா என்ன பண்ணலாம்? நம்ம அதுக்கு நம்ம இதை பண்ணாம இருக்க முடியுமா? அப்படின்னு பாவங்களை செய்கிற ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடலுக்குள்ள மாட்டிக்கின பிறகுதான், கடைசியா உள்ள போய் மாட்டிக்கின பிறகுதான் ஆண்டவரே என்ன பண்ணும்? ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, மன்னியும் கர்த்தாவே, விடுவியும் கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தாவே. இங்க இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் பண்றவரு மறந்துடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு. நீ அழைக்கப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வழி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். சத்துரு உன்னை இந்த வழியிலே போ, இங்க சுகமா இருக்கும், இங்கே போ, இங்க ஆசீர்வாதமா இருப்பாய். எதுக்கு இந்த கஷ்டமான வாழ்க்கை? பாடுகளின் மத்தியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிந்தனைகள், அவமானங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க கஷ்டமா தான் இருக்கும். எதுக்கு நாங்க வந்த? உனக்கு ஒரு வேலை இல்லை, ஏன் வந்த சொல்லுவாங்க தான். ஆமென். இவனுக்கு இந்த நினிவேயை குறிச்ச பயங்கரம். ஐயோ, அங்க போனா நம்மளால இருக்க முடியாது. அப்பா, அவங்க பயங்கரமான ஆட்கள். நம்மள ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அங்க போய் உலக பட்டணம் கவிழ்க்கப்பட போகுது, அழிக்கப்படும், எப்படி என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவன் பயந்து கொண்டிருந்தான். நீ அழைக்கப்பட்ட நோக்கத்தை, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை, உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரன், அதை நீ அப்படியே செய்வா என்றால் அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வழி மாறி அவன் நோக்கத்தை விட்டு மறந்து ஓடினவனாய் காணப்பட்டான். எங்க போய் மாட்டிக்கிட்டான்? மீன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். ஆமென். உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் மீன் எப்படி இருக்கும்? மணக்கும். அப்புறம்னா வாழ்க்கை எங்க இருக்கிறதா இருக்குது? சுவை கொடுக்கிற ஆளா நீ இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே வந்துட்டான், கரையில கக்கிருச்சு. ஆனா அவன் சாகிற வரைக்கும் அவன் உடம்பு அப்படியே மீன் செதில் மாதிரியே அந்த மாதிரியே இருந்துச்சான். ஆமென். யாக்கோபு தொட்டார், தொடை சந்தை தொட்டார். கடைசி வரைக்கும் அவன் ஹேண்டிகேப்ட் தான், தெரியுமா? சவுல் அப்படியே மத்தியான வேளையில ஒரு பெரிய வெளிச்சம் அவன் கண்ணுல என்ன பண்ணிச்சுங்க, கண்ணுல வந்து பட்டுச்சு. 2 கண்ணு என்ன ஆச்சு? குருடாயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் அனனியா மூலமா அற்புதம் செஞ்சிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவன் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்துச்சு, தெரியுமா? 3 முறை உபவாசம் பண்றான்.
ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? என் கிருபை தண்ணி ஊத்தின்னு தான் இருக்கும். கீழ்படிஞ்சியா? கீழ்படிஞ்ச சத்தியத்தை உனக்கு தெரிஞ்சவன் தானே. உங்க அம்மா பாட்டி எல்லாம் எவ்வளோ, உங்க ஃபேமிலி எல்லாம் எவ்வளோ, நீ நல்ல சத்திய கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து நீ சத்தியத்தை கேட்டவன் தானே. நீ கீழ்படிஞ்ச சபையில நாசம் பண்ணினையே, தண்ணி ஊத்திக்கிட்டு தான்மா இருக்கும்ட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லல, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க அப்படியே கீழ்ப்படிவீர்கள் சொன்னால் தாவீதை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கடைசி வரைக்கும் நான் நொண்டிக்கிட்டு தான் யாக்கோபை போல் போகும். நீங்க நொண்டின்னு தான் போகணும்னா நீங்க நொண்டின்னு போங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இல்ல கண்ணை மூடின்னு கண்ணாடி போட்டுக்கின்னு அப்பப்போ கச்சி போச்சு தொடச்சிக்கிட்டு தான் நீங்க சாட்சி சொல்லணும்னு நினைச்சா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுங்க. நோக்கம் தெரியாமல் காட்டு கழுதைகளை போல அலைந்து திரிய வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு ஒரே வழி என்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்க வாழ்க்கை இன்றைக்கு உண்மையாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால் உங்க வாழ்க்கையை அப்படியே மாற்றி ஆசீர்வதிக்க என் இயேசு ஒருவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. திரும்பவும் அவன் போனான், போய் பிரசங்கம் பண்றான். ராஜா, மிருகஜீவன்கள், தேசத்து ஜனங்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்திருந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். இது ஜெபத்துக்கு வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். நீ ஆண்டவருக்காக பயன்பட கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். நீ ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க போகிறாய். ஆமென். இஸ்ரவேலிலே பெரிய நியாயாதிபதி சிம்சோன், அவனுக்குள்ள விசேஷமான அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு முகாந்திரத்தோடு அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போதே சிங்கத்தை என்ன பண்ணிட்டான்? சிங்கத்தை கிழிச்சிட்டு அப்படி போட்டு போயினே இருந்தான். ஆமென். நம்மளால முடியுமா? கீழே குனிஞ்சி தண்ணி எடுக்க மாட்டேன், மூச்சு கீச்செல்லாம் வாங்குது. ஏமா அதை பெருக்குமா, வீட்டை பெருக்குமா. பெருக்கிறது இப்போ பயங்கர பெரிய வேலையாகி போச்சு. ஏன்னா உடம்பு என்ன பண்ண மாட்டேங்குது நமக்கு. இப்போ கீழே குனிஞ்சு எதனா எடுத்து பாருங்களேன். ஏம்மா எவ்வளோ கஷ்டமா இருக்குதுல்ல. அப்படி ஆழ்ந்த வேலை பின்னாடி அப்பா அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. சிங்கத்தை கிழிச்சு அப்படி தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? எது என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மட்டும் இன்னைக்கு சிங்கத்தை கழிச்சுன்னு வச்சுக்கலாம். ஆமென். என்ன இருக்குது? நானும் கேமராலாம் வச்சிருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் மேடவாக்கத்தில் இருந்து பொன்மார்க்கு காட்டுப்படியிலே சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று என் வாகனத்தை நோக்கி ஒரு சிங்கம் என்ன பண்ணிருந்தது வந்தது. டிசம்பர். ஆமென். அப்படியே இப்படியே பிடிச்சு இப்படி கிழிக்கும் பொழுது அது பாருங்கள், என் மூஞ்செல்லாம் பீரிச்சு. என் மூஞ்செல்லாம் பீரிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு பீரிச்சு அப்படி எப்படி சைலண்டா போயிட்டான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறான். ஆமென். நமக்கு தான் ஒரு செல் இருந்தா போதும். ஆமென். அதுக்கு இந்த சுங்குங்கெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் தொங்க விட்டுட்டு. ஆமென். ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் அப்படிதான். ஆமென். ஒருத்தன் ஒரு பிரேஸ்லெட் போட்டு வந்தான். அவன் ஏன் சும்மா இருந்தான்? ஹல்லேலூயா. ஐயா சோதரையா, ஐயா சோதரையா. ஆமென். அதை எடுத்து வரவாயான்றான். இப்படி தெரியுதா? யாரும் தெரியுதா? திரிக்கிறானுங்க பாரு. அப்படின்ற ஒரு மோதிரத்தை போட்டு இப்படி வந்தான் அப்படி வந்தான். ஐயா சோதரம் யாரும் தெரியுதா? ஏய் போ, சின்ன விஷயத்துக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் சிங்கத்தை கழிச்சு போட்டு, ஆனா நீ எதை உதறி தள்ளினையோ, எது வேண்டான்னு சொன்னையோ, உன் நோக்கத்தை மறக்க வைக்கிறதுக்கு அதே சிங்கத்துக்குள்ள என்னத்தை வச்சிட்டான்? அடுத்த முறை போகும்போது அந்த சிங்கத்துக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? தேன் இருந்துச்சு. தேன்னோட என்ன ஆயிருக்கு நமக்கு? டேய் நீ தான்டா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீ தான் அந்த சிங்கத்தை என்ன பண்ண? கிழிச்சு போட்ட. அதே சிங்கத்துக்குள்ள என்ன இருக்குது? இப்போ 4 நாள் ஆச்சு. சிங்கம் என்ன பண்ணிருக்குமே? ஓ நாரி இருக்கும். ஆனா நாத்தம் முடிச்சதுக்குள்ள தேன் இருந்தா அவருக்கு எச்சு என்ன பண்ணும்? டேய் நாத்தம் முடிச்சதுடா அந்த ஆளு, அது நாத்தம் முடிச்ச வாழ்க்கடா, அது வேணாண்டா உனக்கு. அதுதான் இவருக்கு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கும்? தேன் கூடு மாதிரியே இருக்கும். அழைக்கப்பட்ட நோக்கத்தை புரியாமல், உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை புரியாமல், அவன் இஸ்ரவேலிலே அவன் பெரிய நியாயாதிபதியாக இருக்க வேண்டியவன், ஜனங்களை ரட்சிக்க வேண்டியவன், ஜனங்களை பாதுகாக்க வேண்டியவன். அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, மேலானது. அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு
நீ தேவையில்லாத இடத்துல போறதுனாலதான் ஆமென் கோலியாத்து ஒன்ன ஜெயிச்சிடறான். நிறைய இடத்துல நீ தோத்துக்கிட்டு நீ ஃபெயிலியர் ஆகி வந்து நிக்கிறதுக்கான காரணம் நீ அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து விட்டாய். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்றால் உன் மூலமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சாதாரணமான ஆளா நீ இருக்கலாம், உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவ்வளவுதான், சாப்பிட்டான். ஒரு நசரேய விரதம் உள்ளவன் இதெல்லாம் செய்யக்கூடாது, யாருக்குமே தெரியல. அப்புறமா போனா இவருக்கு பார்க்கறதுலாம் எப்படி தெரியுது? தேன் கூடா தெரியுது. பார்க்கறதுலாம் அழகா தெரியும், நல்லாவே இருக்காது. இவன் பார்வைக்கு என்னவா இருக்கும்? ஹனின்னுவான். ஏன்னா எதை சாப்பிட்டான்? ஹனியை சாப்பிட்டான்ல. ஹனி உள்ள போச்சு, சனி ஆகி போச்சு அவனுக்கு. சனி உள்ள போய் நரம்பெல்லாம் வேலை செய்யுது, நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யுது. எதை பார்த்தாலும் ஹனியா தெரியும் அவனுக்கு. சனி பூரா அவனுக்கு எப்படி தெரியுது? இப்போ ஹனியா தெரியுது. இவன் என்னைக்கு சனின்னு கண்டுபிடிக்கிறானோ அன்னைக்கு இவன் வெளியே வர முடியாது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. சிக்கிட்டாங்க, பயங்கர லாக் ஆயிட்டாங்க. எங்க ரகசியத்தெல்லாம் சொல்லக்கூடாது, அங்கெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அவன் அபிஷேகம் என்ன, எவ்வளவு பெரிய கயிறை போட்டு கட்டினாலும் நெருப்பில் பட்ட நூல் போல அப்படி வாசக்காலெல்லாம் பேத்தின அப்படி மலை மேலே ஏறுவானா. ஆமென். அவ்வளோ பெரிய வாசக்கால் இருக்கு. நம்ம தான் இப்போ இன்ஜினியர் கிட்ட எவ்வளோ துட்டு கொடுத்தாலும் இந்த அவ்வளோன்னு போட்டு விடுறான், 3 இன்ச்சு. ஆனால் பயங்கர பெரிய 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 காரியங்களை செய்தவன் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இல்லை இந்த முறை இந்த முறை இந்த முறை இவன் சரியாயிடுவான், இந்த முறை சரியாயிடுவான். இல்லை இவன் மேலே வச்சிருக்க திட்டம் பெருசு, இவனுக்கு பெரிய முகாந்திரத்தோட இவனை நான் படைச்சிருக்கிறேன், இவன் பெரிய காரியத்தை செய்வான், சத்துருக்களை வீழ்த்துவான், பிசாசை எதிர்த்து நீ ஜெயம் பெறுவான், இவன் மூலமா இவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் நோக்கத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட. அமே இவனை இவங்க அப்பா அம்மா பெற்றெடுத்தாங்களே, ஐயோ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்படி இருந்தாங்களே, நோக்கத்தை எல்லாம் பிசாசை கெடுக்க பார்ப்பான். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு செவி கொடுப்பாய் என்றால் உன்னுடைய நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தை புரிந்து செயல்படுவாய் என்றால் கர்த்தர் உன்னை மீண்டுமாக ஆசீர்வதிக்க போதுமானவர். கண்ணை பிடிக்கிட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க, கண்ணை பிடிக்கிட்டாங்க. இப்போ ஒண்ணுமே தெரியல. 3000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ ஒரு என்டர்டெய்னர் ஆயிட்டான். ஆமென். வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறிவிட்டான். இவனை பார்த்து பயந்தவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரே ஒரு கழுதை தாடையில எத்தனை பேரை கொன்றவன்? 1000 பேரை கொன்றவன். இவனை பார்த்தா பயந்து அலறுகிறவன்லாம் இப்போ இவனை எப்படி ஆயிட்டாங்க? ஆமென். எங்க ஒரு பாட்டு பாடு அப்படி என்ன கண்டுபிடி அப்படி வேடிக்கை காட்டுறவனா மாறிட்டாங்க. நீ ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆமென், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிள்ளையாக மாறிவிடுவா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா ஊழியம் ஆமென் ஒரு வித்தியாசமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்றும்படிக்காக பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக நீ மாற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் பிள்ளைகள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பணங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு பணங்களை செலவு பண்ணி எப்படியாவது ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும், எப்படியாவது ஒரு கூட்டம் பரலோகத்துக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமென் நோக்கத்தோடு கூட இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நோக்கத்தை ஆமென் இவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போய் தான் இந்த இவ்வளவு காரியங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே ஆமென். அவன் கடைசியில ஆமென் ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். ஆமென் ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்ன நினைத்தரலாம். மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு யோனா ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, சிம்சோன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை நீ நினைத்தரலாம். இன்றைக்கும் இந்த வாய்ப்பு கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சவாலா சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை உயர்த்தலைன்னா என்ன கேளுங்க, அடுத்த வருஷம் நான் தான் வருவேன். கூப்பிடுறாங்களே தெரியல, வருவேன். ஆமென். ஒரு சகோதரன் சந்திக்கு முடிக்க போறேன், ஓலை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்காங்க. சோகமாக உட்காந்துருக்கிறாரு. என்னையா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார், 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், இந்த கொட்டால வச்சிருந்தேன், கொட்டா எரிஞ்சிருச்சு, 2 லட்சம் ரூபாய் எரிஞ்சு போயிருச்சு, நான் என்ன பண்றது தெரியல. அடிக்கடி அவங்கள போய் சந்திக்க ஆரம்பிச்சேன்.
கூட அவர் பகிர்ந்துக்கிட்டார். ஜெபம் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணேன். டெய்லி நீங்கள் பைபிள் படித்து ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னா நான் இந்த ஊழியத்தை விட்டு போயிடுறேன் சவால் விட்டேன். என் சேலஞ்ச் அவர் ஏற்றுக்கிட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். என் சேலஞ்ச் அவர் ஏற்றுக்கிட்டார். காலையில் சாப்பிட மாட்டார், பைபிள் படிக்க ஆரம்பித்தார். ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குதுயா, இந்த 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 மெத்தடு ரொம்ப நல்லா இருக்குது. ஆமென். ஒரு சிலர் ஆண்டவர் எனக்கு கொடுத்தா நான் இதை செய்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை, நீ செஞ்சு பார், கொடுப்பார். அதுதான் டேஸ்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அவரை நெருக்கிட்டு போனாங்க. ஒரு அம்மா மட்டும் சொல்ல, நான் போய் தொட போறேன். எல்லாரும் அவர் தொடுவாரா, நான் தொட போறேன். அவளுக்கு தான் விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபித்து பார், உண்மையாய் ஒப்பு கொடுத்து பார், அவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். ஆமென். ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அதிகமாக ஆசீர்வதிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க பாதி தெரு அவருது. புரியல தானே? புரியாது. ஆமென். பாதி தெரு அவங்களது. ஆமென். ஐயா, உங்களுக்கு வருஷத்துக்கு 4 சர்ச்சு கட்டி கொடுக்குறேன். ஆமென். சும்மாவே என்ன சர்ச்சு கட்டிடுறவருன்றாங்க. ஆமென். சும்மாவே சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லி நம்மளை எப்படியாவது காலி பண்ணலான்னு நிறைய பேர் இருக்கிறியா. ஆமென். லிங்க் எல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு என்ன காட்டி கொடுத்துருங்க. ஆமென். நீங்கள் எங்கே சொல்கிறீங்க வந்து சார் நான் சபை கட்டி கொடுக்குறேன். ஆமென். ஆமாம், நாங்களும் கட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்திட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாதம் ஒரு 15 பாஸ்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உயர்த்திட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், சும்மா இல்லை ஆண்டவர். அவங்க மகன். ஆமென். நான் டிசம்பர் மாதத்தில் என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு நாங்கள் போயிருந்தேன். அவங்க பையன்கிட்ட காசு கொடுத்து அவர் அனுப்புவார் ஒரு 15 பாஸ்டருங்களுக்கு. அவங்க பையனுக்கு நவம்பரில் வேலை கிடச்சிருச்சு. ஐயா, பையனுக்கு என்ன பண்ணிடுச்சு? வேலை கிடச்சிருச்சு. அவனுக்கு 70,000 சம்பளம். அவன் சொல்லிட்டான், அப்பா நீ இந்த மாதம் காசு தரல, அது எனக்கு என்ன தர தேவையில்ல, நானே என் சம்பளத்தை என்ன பண்ணிக்கிறேன் அனுப்பி ஒரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் 2 வயசுலேருந்து அதை பார்க்குறான். ஆமென். அவன் 2 வயசுலேருந்து அதை பார்க்குறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அப்பா அவர் சொல்லுவார், எல்லாமே ஆண்டவர் தான்யா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஆண்டவர் தான்யா. பாருங்க, காசாக்குறான்ல ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு சின்ன இடத்த வாங்கியிருக்கிறியா, வீட்டை வாங்கியிருக்கியா, அங்கே வாங்கியிருக்கேன், அங்கே வாங்கியிருக்கேன். இதுக்கு காரணம் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு காரணம் ஒன்றுமில்லாமல் இந்த ஓலை வீட்டில் இருக்கும்போது எடுத்த தீர்மானம். என்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட, முகாந்திரத்தோடு கூட அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 காருக்கு நான் ஜெபம் பண்ணேன், அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் மாறிச்சு. இப்போ ஜனவரியில் பென்ஸ் இருக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனாலும் தடை பண்ணவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர், என் பிள்ளை வரமாட்டாளா? ஆண்டவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். தாவீதே, உனக்கு ஒரு நாள் வருண்டா, அன்னைக்கு எங்க வருவ? யுத்த காலத்துக்கு நீ வந்துடுறா, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் வெயிட் பண்ணார். மோசே ஓரே மலைக்கு என்னைக்கு வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். அவ்வளோ நாள் ஆழம் மேய்ச்சிட்டு தான் இருக்கிறான். ஒரு நாள் வருவான், பர்வதம், தேவ பர்வதம் வரைக்கும் வந்து விட்டால் போதும் மோசே, உன்னை நான் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு கூட கர்த்தர் இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவுக்கு ஒரு நோக்கத்தோடு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவர் காத்திருந்தார். தேவ பிள்ளையே, இந்த நாளுக்காக ஆண்டவர் காத்திருந்த என் பிள்ளை வந்து, ஏசப்பா நீ என்ன கூப்பிட மாட்டாளா? ஆண்டவரே, இந்த உலகத்துல என்ன நீர் படைத்தத நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. அப்படி சொல்ல மாட்டாளான்னு ஆண்டவர் காத்திருந்தார். இன்னைக்கு நீங்க உண்மையாய் ஒப்பு கொடுப்பீர்கள்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு என் ஆண்டவர் போதுமானவர். ஆமென். நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ? சரியா புரிந்து கொண்டான் தாவீது. யோனா புரிந்து கொள்ளவில்லை. சிம்சோன் புரிந்து கொள்ள கடைசியில் எல்லாவற்றையும் இழந்த பிறகு சிம்சோன் இந்த ஒரு விசை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனை நினைத்தருளினார். அவன் தலையிலிருந்து அப்படியே இழந்த முடிகள்லாம் திரும்ப முளைத்தது. ஆமென். 2 தூணை அப்படியே தள்ளி விட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன இன்ஜினியரிங் பிளானே அது? 2 தூணுக்குள்ள எத்தனை பேர் உட்காந்துக்கிறான்? 3000. நம்ம இன்னைக்கு 100 தூணு போடு, ஒரு தூண் என்ன பண்ணிக்குது? என்ன பண்ணிக்குது? இறங்கிக்குது. என்ன சைலேஷ் கரெக்டா? என்ன புரியுதா? கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியல, நம்மளால உட்கார முடியல தைலம் தேய்க்காம. ஆமென். ஆமா, 2 தூண்ல 3000 பேர் உட்கார அளவுக்கு ஒரு ஷெட் போட்டுக்கிறான். புரியுதா? யோசிக்கிறீங்களா? பைபிள் இருக்கு, உங்க பைபிள் இருக்குதா? ஆமா, நல்லா பைபிள் தான் படிக்கிறாப்ல. ஆமென். நல்லா கவனிங்க, 2 தூண் தான். அந்த ஷெட்ல எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க? நாங்க கூட ஷெட் போட்டோம். இந்த பக்கம் ஒரு 6 தூணு. ஆமென். இந்த பக்கம் ஒரு 5 தூணு. அப்படி வச்சாதான் தாங்கி பிடிக்குது. இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறது? ஒன்று லேண்டு கோணையா இருக்குது, இல்லைன்னா எதனா ஒரு கோர்ஸாக தான் இருக்குது. ஒரு லேண்டு கூட இப்போ எல்லாம் பண்ணுறதில்ல, சரியாகவே அளக்குறது இல்லை. அப்படித்தானே? எல்லாம் கோர்ஸாக அளந்து விட்டு போயிடுறான். ஆமென். பில்டிங் கட்டும்போது எப்படி இருக்குது? என் மூஞ்சி மாதிரி இருக்குது. எல்லாம் கவனிங்க, 2 தூணு தான். எப்படி இருக்குதுங்க? 3000 பேர் உட்கார ஷெட். என்ன இன்ஜினியரிங்? அப்பயே அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் பிளான். ஆமென். ஆனால் அந்த இன்ஜினியரிங் பிளானை கர்த்தருடைய அபிஷேகம் வந்த உடனே ஒரே தள்ளு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தான் உயிரோடு இருக்கும்போது செய்ததை விட மரிக்கும் போது செய்தது பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை வீணாக செலவழித்துக் கொண்டிருப்பாய் என்றால், உலகத்தின் பின்னே, பணத்திற்கு பின்னே, உலக சிற்றின்பங்களுக்கு பின்னே, பாவங்களுக்கு பின்னே உன்னுடைய வாழ்க்கையை நீ பின்னோக்கி சென்று கொண்டிருப்பாய் என்றால், இன்னைக்கு இயேசு உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீ அவரிடத்திலே வருவாய் என்றால், தகப்பனே என்று நீ சொல்லுவாய் என்றால், ஆண்டவரே என்று நீ சொல்லுவாய் என்றால், இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய கையில் எடுத்து ஆசீர்வாதமான பாத்திரமாக உன்னை பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்கிலா பிரிஸ்கிலா இடத்துல வந்த ஒருத்தரையும் ஆண்டவர் ஷைன் பண்ணாம விடவே இல்லை. ஆக்கிலா பிரிஸ்கிலா கிட்ட யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாம் பெரிய ஆள் தான். பக்கத்தில் சொல்லி பெரிய ஆள் தான். ஏங்க, என்கிட்ட அடி வாங்கினவெல்லாம் பெரிய ஆள்னு சொல்லி ஒருத்தன் போய் இருந்தாப்புல. ஆமென். அதுக்கிட்ட அவர் அடிப்பாரான்ட்டு காத்திருந்தவெல்லாம் இருந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இயேசு கிட்ட வந்த ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆக்கிலா பிரிஸ்கிலா ஜெபத்துல வந்த ஒருவரையும் சாட்சி இல்லாம ஆண்டவர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் வரணும். இன்னைக்கு அப்படி கால் அடின்னு உட்காந்துருக்கவங்களாம் நீங்க கால் அடினேன்னு பண்ணணும், பெரிய ஆளா இருக்கணும். ஆமென். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதுக்காக பாரு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க பசங்கள்லாம் நீங்க பெரிய பெரிய அதிகாரிகளா வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய அதிகாரிகளா வரணும். ஆமென். ஆமா, பெரிய பெரிய பொறுப்புல வரணும். தேசத்துல அமை ஊழியங்களில அமை தலை சிறந்தவர்களாக அமை நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய நோக்கத்தை புரிந்தவர்களாக. ஆமென். நான் வீட்டுக்கு போயிருந்தேன் மீட்டிங்க்கு. அப்போ அங்க ஒரு அம்மா பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சின்ன மேமன் மாதிரி இருக்கும் போதுலேருந்து என்னை போதகரேன்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட என்ன பண்ணதில்லை, போதகரேன்னு கூப்பிட்டதே இல்லை. அந்த அம்மா என்னை எப்படி தான் கூப்பிடுவாங்க? போதகரேன்னுவாங்க. நான் அதை நினச்சேன் அன்னைக்கு. ஆமென். அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இவங்க என்ன அப்பயே என்ன சொன்னாங்க? போதகரே, நான் போதகாராக இருப்பேன். அப்போ கூட என்ன சொல்லுவாங்க? போதகரேன்னு சொல்லி என்ன இன்னைக்கு ஊழியக்காரனா போதகராகவே மாற்றிட்டாங்க. உண்மை அது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை அது. ஆமென். ஆமாம் ஆமாம். பாருங்க, ஒரு போதக்காரனா இருந்த என்ன ஒரு வேதக்காரனா ஆண்டவர் மாற்றிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமாம். இன்னைக்கு கூட இந்த போன வருஷத்தில் நான் போயிருந்தேன். ஏய் வாடா அப்படின்றான் ஒருத்தன். ஆமென். பெரிய தேங்காய் வியாபாரி, பெரிய ஆளாகிட்டேன் நான். ஒரு 1 hour தானே, 8:30 மணிக்கு தானே பஸ்ஸு. நான் அன்றைக்கி பார்த்து சீக்கிரம் 6:30 மணிக்கு போயிட்டேன், டைம் தெரியாமல். இந்த 18 அப்படின்னு வரும்ல, அது 20 போல் 18ன்ட்டு நான் 18க்கு என்ன பண்ணிட்டேன், 6 மணிக்கு போயிட்டு 8:30 மணிக்கு தான் பஸ்ஸு. ஆமாம், கொஞ்சம் நேரம் தானே. நான் அதெல்லாம் இல்லைனா 98ஓட முடிஞ்சேன். ஆடா நீ மெட்ராஸில் தானே பாஸ்டரு, நீ மெட்ராஸில் தானே பாஸ்டருன்றான். மெட்ராஸ் தானே பாஸ்டரு, நான் ரொம்ப பாஸ்டர் தானடா. வாடாடி போகலான்டா, வர்ற நான் தேங்காய் வாரி பண்ணலாம் வசூல் பண்ணிட்டு வந்துருக்கேன், வா போகலாம் அப்படின்றான். அப்படி தான் கூப்பிடுவான் நம்மளை. ஆமென். எதை வேணான்ட்டு வந்தோமோ அங்கே தான் என்ன கூட்ட வைப்பான், தேன் கூட்ட வைப்பான். ஆமென். அப்படியே ஒரு மாதிரி நமக்கு வர்ற மாதிரி பண்ணுவான். இல்லை, நமக்கு வர்றதில்லை. ஆமென். உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காண்டி பேசுகிறேன். ஆமென். அப்படியே வாடா, அப்படியே தேனா ஒழுகும். அப்படியே 2-3 வாட்டி அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறான். இல்லைடா நான் பாஸ்டாக இருக்கேன், எனக்கு தெரியும்டா. இல்லை நிறைய பேர் நான் கூப்பிட்டு பார்த்தேன்,
ஆனால் உன்னை நான் செக் பண்ணேன், நீ உண்மையிலே என்னவா தான் இருக்கிற, பாஸ்டராக தான் இருக்கிற. இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்குது. பாஸ்டர்களை பார்த்தாலே இப்போ எப்படி இருக்குதுங்க அப்படின்னு சிரிக்கிறீங்க. அப்படியா? அதனாலதான் நம்ம பார்த்தாலே போட்டோ எடுத்துக்கிறான் நம்ம கூட இப்போ. ஆமே, ஏய் நீ போதக்காரா இருந்த, நீ என்னவா ஆயிட்ட, போதக்காரா ஆயிட்டியா, ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஊழியத்தை செய்கிற, நல்ல ஊழியம் செய்கிற சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆமேன். அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இல்லை சொந்த ஊரில் போய் நோயாளிகளுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? ஆமேன். போதகாரா இந்த ஊரில் வேதக்கார ஆண்டவர் மாற்றுவாரா? ஆமேன். மாற்ற முடியுமா? பயன்படுத்த முடியுமா? முடியும். எந்த இடத்துல நீ பலவீனப்பட்டு இருந்தையோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு இருந்தையோ, எந்த இடத்துல உலகத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்த அதே இடத்துல ஏசப்பா உன்னை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளையாக அநேகருக்கு சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. நீ ஒரு முகாந்தரத்தோடு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறாய். ஒருவேளை சிம்சோனை போல வழிமாறி உலகம் கொடுக்கிற இன்பத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால், பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருப்பாய் என்றால், இல்லை யாருக்கும் தெரியாது, நான் நல்லா தானே இருக்கிறேன், யாரும் என்ன கண்டுபிடிக்கலையே, ஒரு நாள் தப்பிக்க முடியாத இடத்துல போய் சிக்கிக்கிருவ. ஒரு நாள் யாரும் காப்பாற்ற முடியாத இடத்துல போய் நீ விழுந்துருவ. ஆண்டவரே அன்னைக்கு உனக்கு என்ன பண்ண மாட்டார், ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துருவ. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் ஒப்பு கொடுப்பாய் என்றால், கல்வாரி சிலுவிலே இயேசு சிந்தின ரத்தத்தினாலே உனக்கு இன்றைக்கு மீட்பு உண்டு, இன்னைக்கு உனக்கு விடுதலை உண்டு, இன்னைக்கு உனக்கு சுகம் உண்டு, இன்னைக்கு சமாதானம் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை திரும்ப 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 ஒரு இடத்துல தப்பிக்க வச்சார்ல, ஒரு இடத்துல அப்படியே நெருப்பு எல்லாம் பட்ட நூல் மாதிரி எல்லாத்தையும் தெறிக்க வச்சார்ல, அதோட வந்திருக்கலாமே. திரும்ப திரும்ப ஏன் போற, திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, திரும்ப திரும்ப வேண்டான்னு சொன்னதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே. நோக்கம், அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? உனக்கு ஆண்டவர் ஏன் சுகம் கொடுத்தார், உன்னை ஏன் விடுதலை ஆக்கினார், எத்தனை பேருக்கு நீ சாட்சியாக இருக்கணும் தெரியுமா, எவ்வளவு பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும் தெரியுமா? அதை விட்டுட்டு நீ பின்னே 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 தூரமாய் சென்று கொண்டிருப்பாய் என்றால், மறுதலித்து பின்வாங்கி ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கினேன், ஒரு திட்டத்தோடு கூட உருவாக்கினேன், நீ வருவாயா என்று கேட்கிறார். அப்படியே கண்களை மூடி எழுந்து நின்று, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எல்லாரும் உதறி தள்ளிட்டாங்களா? எல்லாரும் உன்னை புறக்கணித்து பேசுறாங்களா? எல்லாரும் உனக்கு வசதிகளை தள்ளி விடுறாங்களா? சின்ன வேலை செய்யறேன், சின்ன தொழில் தானே செய்யறேன், நான் பாரு எப்படி இருக்கிறேன், அவங்கள காட்டி உன்னை ஏளனமா பேசுறாங்களா உங்க பெற்றோர்? தேவ பிள்ளையே, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு உன்னையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து, ஆமென், கோலியாத்தை வீழ்த்துகிற அபிஷேகத்தை உனக்கு கொடுக்க போகிறார். பட்டணம் முழுவதும் அழுது புலம்பி ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிற யோனாவாக, ஒரு ஊழியக்காரனாக, ஆமென், கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆமென். ஒரே ஒரு வாழ்வுதான். சீக்கிரம் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. சீக்கிரமாக நீ நானும் மரிக்க வேண்டும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு முடியும் என்றால், ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய மரணம் ஏற்படும் என்றால், சிம்சோனை போல கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, காவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, காவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின்
கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதல்களுக்காய் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. அப்படின்னு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி கள்ளர் மத்தியில் கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேறுதே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேறுதே. பாரசிலுவை சுமந்தேறுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அப்படி ரெண்டு கரங்களை வச்சு நோக்கம் இல்லாதவனாக, நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவனாக ஓடிவிட்டேன். இன்றைக்கு நீ உண்மையாய் ஒப்புக் கொடுப்பாய் என்றால் இன்று உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் குடும்பம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சமாதானத்தை காணும். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீ யுத்த களத்துக்கு வருவாயா என்று சொல்லி தாவீதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஜெபத்திற்கு நீ வருவா என்று கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஆமென். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை கொண்டு அநேக ஊழியர்களை உருவாக்கின ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உன் மூலமாய் ஒரு பெரிய பட்டணங்கள் அசைக்கப்பட போகிறது. நினிவே அசைக்கப்பட்டது, நினிவே அசைக்கப்பட்டது. இந்த பகுதி முழுவதுக்கும், ஏன் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். யாருக்கு தெரியும், இந்த ஜெபத்திலிருந்து பெரிய பெரிய ஊழியர்கள் எழும்ப போகிறார்கள், ஊழியக்காரிகள் எழும்ப போகிறார்கள். உலகம் எங்கும் செல்ல போகிற தேவதாசர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரிகள் இந்த கூட்டத்திலிருந்து எழும்ப போகிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பறந்து 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 இறை தேட போகிறீர்கள். உன் வேலை உயர போகிறது, உன் குடும்ப சூழ்நிலை உயர போகிறது. நீ பறந்து 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 உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய போகிறார். உன் தரித்திரம் மாறிக்கொண்டிருக்கிறது, உன் தடைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு சமாதானம் கிடைக்காதா, எனக்கு சந்தோஷம் கிடைக்காதா, எனக்கு விடுதலை கிடைக்காதா? இன்றைக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே கர்த்தர் உனக்கு விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சமாதானத்தை தருகிறார். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய தொடுதல் உனக்கு உண்டாகிறது. ஆமென். உன் அபிஷேகம் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படுகிறது. சிம்சோனே, நீ மீண்டுமாய் எழுந்து கர்த்தருக்காய் ஓடுகிற ஒரு அபிஷேகம், கர்த்தருக்காக பெரிய பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை செய்கிற
யார் சொன்னது அவ்வளவுதான், யார் சொன்னது என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு? கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்கு வைக்கிறார், ஒரு புதிய அபிஷேகத்தை மேல வைக்கிறார். இப்பொழுதே அது நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்காகத்தான் இந்த ஜெபம், உனக்காகத்தான் இந்த கூட்டம். நீ ஒரு ஆளை ஆண்டவர் பெரிய ஜாதியாக மாற்றும்படிக்காக ஒரு ஆளுக்காக இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக இப்பொழுது. Thank you Jesus, hallelujah. ஆமென். முகாந்திரம் உண்டு. கோலியாத் வீழ்ந்து கொண்டிருக்கிறான். உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றோடு கூட அழிந்தது. உன் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றோடு கூட முடிவடைகிறது. Thank you Jesus, hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் இயேசுவை பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ இருக்கிற முகாந்திரத்தை ஆமென் கர்த்தர் அறிந்து உன்னை பயன்படுத்த போகிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, இவங்களோடு பேசினதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே அமர்வோம். செய்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சின்ன ஒரு காரியம். ஐயா அவர்களை நாங்கள் மறுபடியும் மேடைக்கு அழைக்கிறோம். 3 வருஷமும் எங்களுக்கு அநேக காரியங்களில் உதவியாக இருந்தாங்க. ஆக்கலா பிஸ்கலார் கோவிலில் நம்ம ராஜலேகா அம்மா அவர்களை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம். விசேஷ விதமாக இந்த நேரத்தில் ஐயாவை கனப்படுத்த விரும்புகிறோம். இது வரைக்கும் அநேக காரியங்களே எங்களுக்கு உதவியாக இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியான முறையில் செய்து கொடுத்தாங்க. நல்லவர். தொடர்ந்து இந்த நேரத்துலையும் எங்களுக்கு உதவியாக இருந்து கீபோர்ட் மற்றும் பேடை எங்களுக்கு உதவியாக செய்து கொண்டிருக்கிற அண்ணன் சைலஸ் அண்ணா அவர்களை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம். தொடர்ந்து ஜோஸ்வானையும் நாங்கள் அழைக்கிறோம். ஜாயாக்குன்னு சம்மா மற்றும் மெர்சியம்மா அவங்க முன்னாடி வந்துருங்க. நல்லவர். விசேஷ விதமாக நம்ம யூடியூப் சேனல் வந்து ஒரு 2 வாரமாக யூடியூப் சேனல் ஒன்று நம்ம ஆக்கிலால் பிரிஸ்கிலால் விஷயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி லைவுக்கு எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்துகிற டேனி அவர்களை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம். அவர் தான் சேனல் க்ரியேட் பண்ணதுலேருந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேமரா லேப்டாப் எல்லாமே அவரது தான். ஆமாம், தொடர்ந்து இந்த ஒரு காரியத்தையும் கத்தை நமக்கு புதுசாக ஆரம்பிக்க வைத்தாங்க. அந்த வருடத்தில் தொடர்ந்து கத்தை நேர்த்தியான முறையில் நடத்துவாங்க. ரஞ்சினி அக்கா முன்பாக வந்து பரிசீலனை அளிப்பார்கள். கத்தை நல்லவர். நம்ம பகுதியில் இந்த ஊழியத்தின் மூலமாக 2 பகுதியில் சண்டே கிளாஸ் ஊழியம் நடக்குது. நம்ம இந்த இடத்துல அம்பேத்கர் நகர் பகுதியில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 5 மணிக்கு சண்டே கிளாஸ் ஊழியம் நடக்கும். நம்ம இத்தனை வருடமாக அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற நம்ம சகோதரி சாய் மற்றும் கேத்ரின் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர்கள் ஐயா அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். நம்ம சண்டே கிளாஸ் டீச்சராக நம்ம அம்பேத்கர் நகர் பகுதியில் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவாங்க. நம்ம பெல்நகர் பகுதியிலும் சண்டே கிளாஸ் கர்த்தருடைய கிருபையில் ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கோம். அதையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பியூலா அக்கா மற்றும் பிரீத்தி அவர்களை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம்.
கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு உதவியா இருக்கிற சகோதரி ஜெனிதா அவர்கள், சகோதரி ஜெனிதா, அவங்க வீட்டில இருந்து யாராவது இருந்தீங்கன்னா வாங்க. சகோதரி ஜெனிதா அவர்கள் இந்த பகுதியில் நமக்கு அநேக சூழ்நிலை உதவியா இருந்து டான்ஸ்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து பசங்களை ஊக்கப்படுத்துறாங்க. தொடர்ந்து பியூலாக்கா அவர்களை பரிசீலனை வழங்குவார்கள். தொடர்ந்து அடுத்தது ரோஷன் கைலாஷ் முன்பாக வாங்க. சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு இந்த பகுதியில் உதவியா இருக்கிறாங்க. நல்ல கை தட்டலாமா? ரோஷன் மற்றும் கைலாஷ். சகோதரர் விஜய் அவர்கள் பரிசீலனை வழங்குவார்கள். நல்லவர். சண்டே கிளாஸில் ரோஷன் அவங்களும் கைலாஷ் அவங்களும் அநேக காரியங்களில் உதவியாக இருக்கிறாங்க. இப்போவே பசங்களுக்கு கதையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம சண்டே கிளாஸில் இருந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்னும் அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம். விசேஷ விதமாக பெல் நகர் பகுதியில் சண்டே கிளாஸுக்கு உதவியாக இருக்கிற சகோதரி லில்லி அவர்களை நாங்கள் முன்பாக அழைக்கிறோம். சகோதரி ஜாய் ஃப்ளோமினா அவர்கள் பரிசீலனை வழங்குவார்கள். நல்லவர். தொடர்ந்து சகோதரர் விஜய் அவர்கள் நன்றி உரையாக ஒரு சில வார்த்தைகளை கூறுவார்கள். நம்ம செபித்து முடிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சீக்கிரமாக முடிச்சிடலாம், டைம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் நான் வந்து நன்றி சொல்லும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த வாட்டி எழுதி வந்துட்டேன். ஸோ மிஸ்டேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். முதலாவது நன்றியுடைய கூட எங்களோட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம இடத்துல மீட்டிங் வச்சாலே கண்டிப்பாக என்ன வரும், மழை வந்துடும் இல்லைங்களா. லாஸ்ட் மந்த்து கூட ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டோம். பட் இந்த வாட்டி தேவன் நமக்கு இந்த ஆண்டு விழாவை நேர்த்தியாக இயற்கை சீட்டங்கள் எல்லாவற்றும் நமக்கு சாதமாக்கி கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது கூட அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து துதி ஆராதனை மற்றும் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு ரெவரண்ட் பால் சுதாகர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கூட இசைக்கறி வாசித்து கொடுத்த சைலேஷ் அண்ணா மற்றும் ஜோஷ்வான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்தின் தேவைகள் நிறைய இருந்தது. கர்த்தரிடத்தில் நாங்கள் எங்களோட கோரிக்கை வச்சோம். கர்த்தரை வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தித்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், தேங்க்யூ. இந்த பேக்ராப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பேனர், இந்த ஆங்கிள், இது எல்லாமே வந்து சிஸ்டர் ரஞ்சினி அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி பொறுப்பேற்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியம் தொடங்க நாள் முதற்கொண்டு இது வரைக்கும் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கீங்க. அதற்காகவும் நன்றி. துர்கா அக்காவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த டேபிள் பத்தாத்துக்கு நாங்கள் வந்து மேட் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கோரிக்கை வச்சோம். கர்த்தர் அவங்க மூலயமா இந்த 2 காரியங்களும் சந்திச்சாங்க. அதற்காக அக்கா அவர்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த பேக்ட்ராப் செய்ய உதவியாக இருந்த பிரதர் பால் பிரபாகரன் அண்டு பிரதர் சுனில் அண்டு பிரதர் சாம் டேவிஸ் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைவ் எங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்த பிரதர் டேனி அவர்களுக்கு நன்றி. சவுண்ட் சர்வீஸ் எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பிரதர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நோட்டீஸ் கொடுக்க உதவியாக இருந்த எங்களோட செல்ல குழந்தைங்கள் தான் சொல்லணும். எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எப்போ வந்து கூப்பிட்டாலும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வந்து வரமாட்டேன்னு சொன்னதில்லை. ஸோ எங்கள் பிள்ளைகளுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, எங்கள் ஜெபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். இந்த மீட்டிங் நடக்குதுன்னா இது வந்து ஒரே நாளில் முடிவெடுத்தது இல்லை. இதுக்காக வந்து பிரயாசப்பட்டு ஜெப நேரங்களில் எங்களுக்காக நாங்கள் கூப்பிட்டப்பெல்லாம் ஒதுக்கி எங்கள் கூட வந்து ஜெபிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட நேரங்களும் கர்த்தரிடத்தில் இந்த மீட்டிங்காக செலவிட்டாங்க. அதற்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை தாங்கிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வேறு யாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மட்டும் பொறுமை காத்து அமர்ந்திருந்த உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக
தாத்தா அவர்கள் ஜெபிக்க நம்ம தேவ ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 ஆண்டுகளாய் துவங்கி இது நிறைவு பெற கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து வழிநடத்தி கொடுத்த தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவானவர் ஒரு நோக்கத்தோடு நம்ம கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்திருக்கிறது மாத்திரமல்ல, இருக்கிற ஒவ்வொருவரும் வாழைப்பிள்ளையிலிருந்து பெரிய வரையில கர்த்தருக்குள்ளே வர வேண்டும். நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதுக்காக இந்த இரவு நேரங்களிலே மற்ற நேரங்களிலே இந்த கிராமத்து மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சுத்தம் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்க நாம் அவரிடத்தில் ஜெபிப்போம். போகிற அற்புதமாக இது நடத்தி கொடுத்த தாசருக்காக நன்றி சொல்லுகிறோம். நாம் அவர் கண்கள் மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற தூய பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நாளை இந்த ஆண்டில் இந்த நாளை நீர் ஆயத்தம் பண்ணி கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல இந்த ஊழியத்தை துவங்க 3 ஆண்டுகள் அற்புதமாக நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறபடினால் நீர் அழைத்ததற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்து கொடுத்த தாசருக்காக ஸ்தோத்திரம். நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் உங்களுடைய வருகை வரையில உற்சாகப்படுத்தி எந்த சோர்வு வராதபடி எல்லா தீங்கிய விலைக்கு மீட்டு இந்த ஊழியர்கள் சிறப்பாக நடத்த நீ சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீரை கிருபியாயிரம் இறக்கமாயிரம் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருக்குள் வர தீவனுள்ள தேவன் தாமே குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த ஒரு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரை கிருபியாயிரம் இந்த தொடர்ந்து நடத்துகிற இந்த குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வாதியம் வாசிக்கிற உதவி செய்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் ஜீவனுள்ள தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கிருபியாயிரம் இரக்கமாயிரம் இந்த 6 துவக்கத்திலிருந்து முடிவறிந்தும் உங்களுடைய பிரசன்னம் இருந்ததற்காக நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினும் ஐக்கியம் இடத்துல சமான சந்தோஷமும் யாவரோடும் ஒரு வருகை வரைக்கும் இருந்து காத்து நடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்ன கோர் நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோர் நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் உங்களுக்கு வந்து உணவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தவறாமல் வாங்கிக்கோங்க. இந்த வாட்டி நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கு காணிக்கையால் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆமென். ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்க விரும்புகிறவங்க வந்து